வணக்கம் ஹாப்பி அண்ட் வியூஸ். இந்த இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேக்ஸ் மத்தை பிடிக்கக்கூடிய ஒரு ட்ராப். வேக்ஸ் மத்தை சில டைம் கண்ட்ரோல் பண்ண முடியலனால அதை நம்மளால பிடிக்க முடியும். இந்த மெத்தட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதில் அதிகமாக யாருமே பண்ணது கிடையாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேலே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டர் வேணும். அப்புறம் வினிகர் வேணும். அப்புறம் பனானா வேணும். பனானாவோட தோல் தான் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு கப் சுகர், வேணும். அதுக்கப்புறமேட்டு இந்த வாட்டர் கேனை நம்ம ஓட்ட போடுறதுக்கு ஒரு கத்தி இல்லாட்டினா சிசர் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் எதுக்காக நம்ம இது பண்றோம்னா இதோடைய இது நம்ம மூணுமே இதே இந்த 1:1 ரேஷியோ அதே இதில் தான் நம்ம பண்ணணும். 1:1:1 இது இந்த ரேஷியோவில் இது சர்க்கரையும் நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் கொட்டிட்டு அதுக்கப்புறமே அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வினிகரும் நம்ம அதுலேயே நம்ம இந்த கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நார்மல் வாட்டர் இல்லாட்டினா லைட்டாக வெதுவெதுப்பான வார்ம் வாட்டராக நம்ம அதை எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு சர்க்கரையும் கரையும், இதோட டைல்யூட்டும் சீக்கிரமாக ஆகும். அதே மாதிரி வாழைப்பழத்தை ஃபுல்லாக போடக்கூடாது. நம்ம இது சாப்பிட்டுட்டு இந்த தோல் மட்டும் நம்மளுக்கு போகணும். ஏன்னா இது அந்த நொதித்தன்மை இதாகி இது இயற்கை உரமா மாதிரியே மாறும். வினிகரும் நம்மளுக்கு இதுவும் சேரும் பொழுது அது பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஸ் மாதிரி தான் ஈர்க்கும். வேக்ஸ் மேத்துங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி தான் இருக்கும். அதுக்குமே இனிப்பான ஒரு நெக்டார் தான் அதை தேடி போக்கும். பூக்கள்ல இருந்தோ மற்ற இதுல இருந்தோ அது வளர்றதுக்கு தான் அதுக்கான தேனோட வேக்ஸ் தேவையை தவிர மற்ற எதுக்காகவும் தேவை கிடையாது. அதனால நம்ம இந்த இது நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது இது இனிப்பான பொருளுங்கிறதுனால அதே மாதிரி இது பசை மாதிரி அது ஆக்ட் ஆகும். அது இந்த இடத்துல வாட்டர் கேன்ல நம்ம ஒரு ஹோல் மட்டும் மேலே டாப்ல போட்டுக்கணும். நம்ம போட்டுட்டு ஒரு இடத்துல நம்ம இல்லை மரத்தில் கட்டி வைக்கலாம் இல்லாட்டினா ஒரு இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணும் பொழுது அது அந்த வாசனைக்காக அது உள்ளார போகும். அதுக்கு அப்புறமேட்டு இதால் பறந்து வெளியில வர முடியாது. ஏன்னா வினிகரோட அந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய ரெக்கைகளை இதுக்கு மேலே பறக்க விடாது. அந்த ஒரு காட் மாதிரி இந்த வாட்டர் கேனுக்குள்ளார எப்பயுமே ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். இது நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். செஞ்ச உடனே நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இதை எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா மேலாக நம்ம ஓட்டை போட்டுக்கணும். அது எதுக்காகனா அந்த வேக்ஸ் மரத்து உள்ளார போகிறதுக்காக. அது நம்ம ரொம்பவே பெருசாக போடக்கூடாது, கொஞ்சமா. அதாவது இந்த ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலே போதும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் நம்ம எடுத்துட்டு வந்த சர்க்கரை ஃபுல்லாக இதில் ஃபஸ்ட்டு கொட்டிடலாம். இந்த வாட்டர் கேனில் இது ஃபுல்லாகவே போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த ரேஷியோலேயே நம்ம தண்ணியுமே எடுத்துக்கணும். நார்மல் குடிக்கிற வாட்டர் தான். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு இந்த ரேஷியோலேயே திரும்ப நம்ம வினிகர் எடுத்துக்கணும். வினிகர் நார்மலாக கடைகள்லேயே கிடைக்கும். இது நிறைய பேர் இந்த ஊறுகாய் போடுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இது சுகரும் இது மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூணுமே போட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. வினிகரோட இதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்மெல் இது பண்ணது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோட தோல் மட்டும் நம்ம இதில் போடணும். இப்போ நம்ம இதில் வாழைப்பழத்தோட தோல் மட்டும் நம்ம இதில் போடணும். அவ்வளோதான். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமேட்டு
இது ஃபுல்லாக அந்த ஒரு எஃபர்வசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நுர ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் அது வந்து வேக்ஸ் மாற்ற நம்மளுக்கு டேப் பண்ணி இழுத்துட்டு வரும். இந்த ஸ்மெல்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த இடத்துல நுரெல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எங்கே கேப் இருக்குன்னு சொல்லி வேக்ஸ் மாற்ற நம்மளுக்கு தேடி இந்த ஓட்டக்குள்ளார விழும். அதுக்கப்புறமேட்டு அதால் இங்கேருந்து திரும்ப மீண்டும் வெளியில் வர முடியாது. இதனால நிறைய வேக்ஸ் மாத் மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சில ஏரியாவில் ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். நீங்கள் உங்களால் வேக்ஸ் மாத் தொல்லை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் செலவாகாது. வினிகரே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ரூபாய் அதுக்குள்ளார தான் வரும். இந்த ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட இதே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்குள்ளார முடிஞ்சு போயிடும். இது நீங்கள் ஒரு ட்ரையல் அண்ட் எரராக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் இதை பற்றி என்ன சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம இந்த ட்ராப்பை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துல வைக்கணும். ஏன்னா இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால சப்போஸ் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா உள்ளார ஃபுல்லாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் மரம் அதிகமாக இருக்கிற இடத்துல பாக்ஸுக்கு அடியிலையும் வேணாம், ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் தொங்க விடலாம். அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா பாக்ஸை தேடி வர மேக்ஸிமம் இதில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டிட்டு நம்ம வேறு எங்கேயாச்சும் இந்த இடம் ரொம்பவே ஓப்பனாக இருக்குது, நாங்கள் வேறு இடத்துல வைக்கிறோம். அதை எப்படின்னு சொல்லி பாருங்கள். வாங்க போய் வச்சுட்டு வரலாம். இப்போ இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மரம் இந்த சைடு ஃபுல்லாகவே தேக்கு மரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னதான் மழை பெஞ்சாலும் அதிகமாக உள்ள தண்ணி இறங்காது. இந்த இடத்துல நம்ம தொங்க விட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஹோல் முடிஞ்ச வரைக்கும் இந்த சைடு ஓப்பனாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மேலே இந்த சைடு பார்த்த மாதிரி தான் இருக்குது. இது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 3 to 4 days கழிச்சு நம்ம முடிஞ்சால் அதுக்கும் ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் போகிற ட்ரை பண்ணுறோம். நீங்கள் உங்களோட வீட்லேயும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.